யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராயா. நம்ம எல்லாருக்கும் துன்பங்கள் நிறைய வரத்தான் செய்யும், சோதனைகள் நிறைய வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் நிறைய வரத்தான் செய்யும், கவலைகள் நிறைய வரத்தான் செய்யும். ஏன் வருது? இப்போ ஒரு ஜெயில் தண்டனை கைதி இருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு ஜெயிலில் நல்ல ஏசி, குழு ஏசி வசதி, நல்ல மெத்த, பட்டு மெத்த, நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்தா அவன் ஜெயிலை விட்டு வெளியே வர நினைப்பானா? என்ன சௌகரியமா இருக்கு, 24 மணி நேரம் ஏசி போட்டிருக்கு, ஃபேன் போட்டிருக்கு, நல்ல பட்டு மெத்த, வேலைக்கு நல்ல சாப்பாடு, காஃபி, டீ, வெளியே எதுக்கு போகணும், பேசாம அங்கே படுத்துக்கணும்னு நினைப்பான்ல. நீங்களும் வாழ்க்கை என்கிற ஒரு மாயை சிறையில நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எப்படி ஒரு மாபெரும் இன்பமான இறைவனை அடைய நீங்க நினைப்பீங்க? நினைக்க மாட்டீங்க. இங்கேயே இந்த சந்தோஷத்தையே அனுபவிச்சுட்டு இங்கேயே இருந்துட மாட்டோமா, கடவுளை என்ன அழகா இருக்கு, என்ன சுகமா இருக்குன்னு நினைப்பீங்கல்ல. அதனால தான் அந்த நிரந்தர இன்பமான, அந்த பேரின்பமான இறைவனை அடைவதற்கு உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான கற்பனையான ஒரு கனவு கண்டுகிட்டே இருக்கீங்கன்னு வைங்க. ஒரு கனவுல நீங்க சுப்புலட்சுமி இருக்கிறா, கனவுல ஒரு 2 கோடி ரூபாய் வீடு கட்டுறா, கனவுல ஒரு BMW கார்ல வரா, கனவுல ஒரு 100 ரூபாய் நகை போட்டுக்கிறா, அப்படியே ஒரு கனவு அப்படி ஓடிட்டே இருக்கு, சந்தோஷமா இருக்கு. திடீர்னு வீட்டுக்காரரு எழுந்து கிளம்ப நேரம் இதை எழுப்பிட்டாருன்னு வை, அவளுக்கு என்ன கோபம் வரும். யோ மனுஷா, வாழ்க்கையில நேரில் தான் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற, கனவுலேயமையா நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற, கனவுமா காண விட மாட்டேங்கிற பாய் மனுஷா, இப்படி வரும்ல, கோபம் வரும்ல. இதே இது நம்ம கனவுல பயந்து கனவு காணணும் தெரியுமா? என்னவோ நடக்கும், நம்மளை யாரும் கழுத்தை பிடிச்சு நினைப்பாங்க, இல்லை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை துன்பப்படுத்துவாங்க, நம்ம பயந்து வெலத்து கனவு கண்டுட்டு இருப்போம். யாரோ எழுப்பிட்டாங்கன்னு எழுப்பிட்டாங்கன்னு வைங்க, அப்பா என்ன கெட்ட கனவு, நல்ல வேளை எழுப்பி விட்டீங்க, இப்படிதான் நினைப்போம்ல. அதே போல நீங்களும் இந்த உலகத்துல மாயை என்கிற இன்ப கனவு கண்டுகிட்டே இருக்கீங்க. ஏதோ உங்களை சுத்தி அப்படி எல்லாம் இன்பமா நடக்கிற மாதிரி நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. அது அப்படி இல்லை. இறைவன் அப்பப்போ உங்களை தட்டி எழுப்பி நிஜ உலகத்துக்கு வா, நிஜ உலகத்துக்கு வான்னு எழுப்புறார். ஆகவே இங்க காண்பது எதுவும் நீங்க நிஜம் இல்லை. அப்போ உங்களுக்கு துன்பமும் துயரமும் கஷ்டமும் தோல்விகளும் பிணிகளும் வந்தாதான் நீங்க இறைவனை தேடுவீங்க, இல்லை தேட மாட்டீங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். மகாபாரத முடிவுல குந்தி தேவி கிட்ட பகவான் கிருஷ்ணர் கேட்டப்போ, கிருஷ்ணா எனக்கு அதிக துன்பங்களை தா, எப்போதும் எந்த பிறப்பிலும் துன்பங்களை அதிகமா தான்னு ஏன் கேட்டார்? அப்பதான் நாம இறைவனை தேடுவோம் என்கிறதுக்கு தான். அப்ப நீங்க துன்பம் வரும்போது, தோல்வி வரும்போது, துயரங்கள் வரும்போது துவன்றக்கூடாது. இறைவன் நம்மளை ஏதோ எதிர்பார்க்கிறான், இறைவன் அவனுக்கே சேவைகள் செய்ய நம்மளை கூப்பிடுறான், இறைவன் அவனுடைய நாமத்தையே பாடுறதுக்கு நம்மளை அழைக்கிறான். நாம முன்ன மாதிரி கொஞ்சம் சுகவாசியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் போகணும், அவனுடைய நாமத்தை போய் பாடணும், அவனுடைய திருவடிகளுக்கு சேவைகள் செய்யணும், அவனுடைய ஆசிரமத்திற்கு சேவைகள் செய்யணும் நம்ம நினைக்கணும். இதற்குத்தான் இறைவன் நமக்கு துன்பங்களை தருகிறானே ஒழிய வேற உங்களை துன்பப்படுதுன்னு அவருக்கு என்ன ஆசையா? ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த மாயையான ஒரு போலியான இன்ப கனவுல மிதந்துகிட்டே இருக்காதீங்க, வாங்கன்னு கூப்பிடுறாரு யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராய்.